Dear 11th and 12th standard students, 2025 பிறந்துருச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கலையே. நான் சொல்றது பிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸை பத்தி. ஸோ எஸ், கண்டிப்பா இந்த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் வரப்போற எல்லா ரிவிஷன் எக்ஸாம்லயும் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் மேம் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம். சம்டைம்ஸ் இப்போ ரிவிஷன் பேப்பர் பாத்தீங்கன்னா 5 மார்க்கோட சப்டிவிஷன்ல கூட ப்ராப்ளம்ஸை கேட்கறாங்க. அப்போ நான் அதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் அதெல்லாம் எங்க இருந்து மேம் படிக்கிறது, இது எல்லா கொஸ்டினும் ஓடிட்டே இருக்கு. தியரியை தாண்டி இது ரொம்ப 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 முக்கியம் வேற. அப்ப என்ன மேம் பண்றது? ஆல்ரெடி உங்களுக்கு லைவ்ல டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி வரப்போற செஷன்ஸ்ல எல்லா நாளுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணிட்டே இருக்க போறோம். நீங்க 11th இருந்தாலும் சரி, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் 3 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் லைவ்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ மிஸ் பண்ணாம 6 மணிக்கு நீங்க வந்துருங்க. அண்ட் அடுத்தது இது மாதிரி எனக்கு அடுத்த ரிவிஷன் எக்ஸாம் வருது மேம், இந்த சாப்டரோட ப்ராப்ளம்ஸ்லாம் நான் என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னா எந்த சாப்டர்ஸா இருக்க போது நம்ம அதுக்கு அடுத்தடுத்து லைவ் செஷன்ஸை பிளான் பண்ணிடலாம். அது எந்த சாப்டர் அப்படிங்கிறது நீங்க 11th இருந்தாலும் சரி, இல்லை 12th இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியல மேம், நான் தியரி படிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் புரியல அப்படின்னா அது எந்த சாப்டர்ஸா இருக்க போது. நான் சொன்ன மாதிரி கம்பல்சரியில கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்ல தரவா இருக்கணும். ஏன்? பிகாஸ் கட் ஆஃப்க்கு பிசிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? அப்ப எங்கேயுமே நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது. ஈவன் தான் அதுக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் ஒரு 8 மார்க் நான் அப்ராக்சிமேட்டா சொன்னா கூட அதுதான் அதிக வெயிட்டேஜ் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது. கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஈஸியா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சோ அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 3 சாப்டர் படிச்சாலே 40 மார்க் வாங்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் சொன்னோம், இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கடந்த ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு 2020ல இருந்து இப்போ 24 வரலுமே இந்த 3 சாப்டருக்கு தான் அதிக வெயிட்டேஜ். சோ அது என்னென்ன சாப்டர்ஸ், என்னென்ன டாபிக் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதை அழகா மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னடிசம் அண்ட் EMI. சோ இதுல வந்துட்டு பயோசாவர்ட்ல இருக்கட்டும், ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அண்ட் மூவிங் சார்ஜஸ், இந்த 3 டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இதுல இருந்து நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 12 to 13 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா இந்த 3 டாபிக்ல, இந்த சாப்டர்ஸ்ல இருந்து. அண்ட் அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சோ எல்லாரோட ஃபேவரட் சாப்டர்னு நினைக்கிறேன். சோ செகண்ட் சாப்டர், இதுல நீங்க படிக்கும்போது கிர்ச்சாஃப் லாவை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது JEE क्वेश्चंसும் ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. அடுத்தது சீரிஸ் parallel காம்பினேஷன்ஸ் இருக்கட்டும், செல் காம்பினேஷன்ஸ், இது எல்லாமே முக்கியம். அண்ட் இதுல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 12 to 13 மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்கலாம். அடுத்து நான் சொல்ல போறதுதான், ஒவ்வொரு டீச்சரும் JEE பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர், அதுல இருந்து தான் அதிக क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னா அது இந்த சாப்டர் தான். மாடர்ன் பிசிக்ஸ், அதுலயும் அட்டாமிக் மாடலா இருக்கட்டும், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிக்கும் போதுல இருந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அதே மாதிரி நியூக்ளியர் பிசிக்ஸ். சோ இந்த 3ல இருந்து தாராளமா ஒரு 15ல இருந்து 16 மார்க்குக்கு क्वेश्चन கேட்கலாம். சோ இந்த 3 சாப்டர்ஸ், அதாவது இந்த 6 டாபிக் 9 டாபிக்கை நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 மார்க் கேரண்டட் இப்ப வரப்போற இந்த JEE எக்ஸாம்ல. சோ இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே. அண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மேக் ஷூர் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு போயிட்டேன், எனக்கு தியரி ஸ்ட்ராங்கா தெரியும், அதை வச்சு என்னால ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கணும். சோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் அடுத்தது நமக்கு தேவையான பப்ளிக் எக்ஸாமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு சாப்டருக்குமே. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்க போகுது. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தெளிவா பார்த்துட்டு போயிடலாம். லைவ் செஷன்ஸ்லயும் இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் நம்மளாலே சால்வ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இப்பயும் உங்க புக்ல என்ன பண்ணிடுங்க, இது மாதிரி ஸ்டார் மார்க் இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் போட்டு வச்சிருங்க. சோ தட் நம்ம ஃபைனல் ரிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் சாப்டர், சாப்டர் 11 வந்து மேல எழுதியிருக்கேன்ப்பா. இதை பார்த்துட்டு நீங்க, நான் ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ரிவிஷன் क्वेश्चन பேப்பர் ஷேர் பண்ணிருக்கேன். சோ அது ஒரு தடவை பாருங்க. அந்த பேப்பர்ஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்துட்டு பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல. அடுத்து நம்மளுக்கு 2 ரிவிஷன் கண்டிப்பா क्वेश्चन பேப்பர் பார்க்கணும். இது வந்து நீங்க படிச்சுட்டு ஸ்ட்ராட்டஜி வேற, ஒவ்வொன்னா சாப்டர் வைஸ் படிச்சுட்டு இருந்தோம். பட் இனிமேல் கண்டிப்பா ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி क्वेश्चन பேப்பர்ஸை பார்த்துட்டு போகணும். பழைய क्वेश्चन பேப்பர்ஸ் டெஃபினட்டா பார்த்துட்டு போகணும். ஏன்னா அப்பதான் நான் படிச்ச क्वेश्चனுக்கு இதுதான் மேம் ஆன்சரா இருக்க போகுது, இல்ல வந்துட்டு நான் படிச்ச ஆன்சர் எனக்கு தெரியும், क्वेश्चन இப்படி கூட மாத்தி கேட்கலாமா, அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்தது அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காட்ட போறேன். நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கண்டிப்பா புக்ல மார்க் பண்ணி வச்சிருங்க. சோ சொன்ன மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் படிக்கும் போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து JEE क्वेश्चंसும் பார்த்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 5 சாப்டருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இதை மறக்காம நம்ம பார்த்துட்டு போயிடணும். அதே மாதிரி அடுத்த 5 சாப்டர்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். சோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே
நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல இனி ப்ராப்ளமே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டா எக்ஸசைஸ் ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ அதை தாண்டி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த சாப்டர்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க சாப்டர் 4 இருந்து கேட்டிருக்காங்க, 8, 2 and 7 இருந்து கேட்டிருக்காங்க 2019 பப்ளிக் எக்ஸாம்ல. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது 2020 பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்தது 2021 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் அது எந்தெந்த சாப்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் தான் வருது அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மித்தபடி வந்துட்டு புதுசா தான் கொஸ்டின் கேட்கறாங்க அண்ட் சாப்டர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் அடுத்தது பாருங்க 2023 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 6:30 மணிக்கு இன்னைக்கு மறக்காம லைவ் வந்துடுங்க. சாப்டர் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதை கம்பல்சரியில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் இதை தாண்டி நமக்கு ரிவிஷன் எக்ஸாம் வருது. ஆனால் நான் இன்னும் வரலுமே வந்துட்டு இந்த சாப்டர்ல ப்ராப்ளம் கை கூட வைக்கலாம் மேம் அப்படின்னா அது எந்த சாப்டர்ஸாக இருக்க போகுது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம லைவ்ல டீச் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸோட நீங்கள் வாங்க, வில் சால்வ் இட் இந்த லைவ். ஓகேவா? ஸோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் JEE ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸ் சொல்லியாச்சு, அதை மட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் டைம்.